வெல்கம் டு ஃபேமிலி ஃபுட். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம், ஆனால் நான் இன்னைக்கு ஆயில் ஊற்றி தான் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டு இது பண்ணலாம், ஆனால் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். 3 மிளகாய், பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு 3 தக்காளி நான் அன்றைக்கி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்கலாம். சின்ன சைஸ் தக்காளினா நீங்கள் ஒரு 5 கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வதங்கினதும் அது கூட நம்ம எடுத்து வச்ச பொடியெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், இந்த 3த்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. மல்லித்தூள் மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. எண்ணெய் காணாட்டா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். அடுத்து இது கூட நம்ம புளி கரைசல் தான் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் தான் புளியை கரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் அது கூட ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு அரை முறி தேங்காய், அதை நல்லா மிக்ஸியில் மையாக அரைச்சி வச்சுருக்கேன், அந்த தேங்காவையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு குழம்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க மீனை ஒன்றொன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாறை மீன் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த மீன்னாலும் இது கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.